தர்ஷினி பானு முன்னாள் அமைச்சர்களாக இருந்த தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு மீது இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் கீழமை நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். 2006, 2011 ஆகிய ஆண்டுகளில் அமைச்சர்களாக இருந்த தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ஆகிய இருவரும் தற்போதும் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்பதால் இந்த வழக்கு விசாரணையானது, இந்த வழக்கின் மீதான தீர்ப்பானது மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையானது கடந்த மார்ச் மாதத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்று இப்போது அளிக்கப்பட்டுள்ள அந்த தீர்ப்பின்படி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ஆகிய 2 பேர் மீதான வழக்குகளை 2 பேரையும் விடுவித்ததை ரத்து செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் இருவரையும் விடுதலை செய்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்றும் சாட்சிகளை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்றும் இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் தீர்ப்பளித்திருக்கிறார். 2006, 2011 ஆண்டுகளில் வருமானத்துக்கு அதிகமாக அப்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு 76,40,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாகவும், அதே போல அப்போது அமைச்சராக இருந்த KKSSR ராமச்சந்திரன் 44,56,000 ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக 2012 ஆண்டு அந்த வழக்கு தொடரப்பட்டு 2022 ஆண்டு அந்த வழக்கில் தீர்ப்பும் அளிக்கப்பட்டது. அந்த வழக்கில் போதிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படாததால் இருவரையும் விடுவிப்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்துதான் தாமாகவே முன்வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் 2006-11 அமைச்சர்களாகவும் தற்போதும் அமைச்சர்களாக இருக்கும் இருவர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை தாமாகவே முன்வந்து விசாரிக்க தொடங்கியது. அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இந்த வழக்கு விசாரணையில் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த சூழ்நிலையில் இன்று ஆனந்த் வெங்கடேசன் தீர்ப்பு அளித்திருக்கிறார். அதில் வழக்கிலிருந்து இருவரையும் விடுவித்ததை ரத்து செய்து மீண்டும் இந்த வழக்கை விசாரிப்பதற்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் உத்தரவிட்டிருக்கிறார். இதனால் தற்போது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய அப்போது இருந்த KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் மீதான வழக்கு விசாரணை மீண்டும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெறும் என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை சாட்சிகளிடம் மீண்டும் விசாரணையை நடத்தும் என்றும் நீதிபதி அளித்துள்ள தீர்ப்பில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தர்ஷினி பானு.